இந்த பூச நட்சத்திரம் பிறந்தாலே பாருங்கள், வள்ளலார் ஜோதி ஆனதே பூச நட்சத்திரத்தை ஜோதி ஆனார். 27 நட்சத்திரத்தில் அவர் பூச நட்சத்திரத்தை அன்னைக்கு மட்டும் பாருங்கள், அவருக்கு ஜோதி காமிப்பாங்க. வள்ளலார் கோயிலில் ஜோதி காமிப்பாங்க. அவர் அந்த மறைஞ்சது இன்னை வரைக்கும் எங்கே இருக்கிறாருன்னு தெரியாது. அப்போ அந்த காலத்திலேயே ஒரு சின்ன விஷயத்தை சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும், எவ்வளோ பெரிய வழக்கு இருந்தாலும், எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும், வழக்கு இருக்கிறவங்க விளக்கு போட்டால் சரியாகுங்கிறது அவர் தான் சொல்லி கொடுத்தார். அந்த ராமலிங்க அடியார் யாராவதுக்கு வழக்கு இருந்தால் வீட்டில் அணையாத விளக்கு 48 நாள் போட்டால் அந்த வழக்கு பிரச்சனையை விளக்கு போட்டு தான் சரி பண்ண முடியுமா? அதனால தான் அவர் அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணையாக இருக்கார். பாருங்களேன், எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அந்த ஆத்மா ஜோதி ஒன்றே ஒன்று தான். அப்படின்னா பாருங்கள், ஏன்னா பூச நட்சத்திரத்தில் பிறந்துக்கிறவங்க கண்டிப்பாக ஒரு அணையாத ஜோதி விளக்கு வீட்டில் எப்போவுமே எரிஞ்சிட்டு இருக்கணும். பாதுகாப்பான இடத்துல ஒரு கூண்டுக்குள்ளே ஒரு சின்னதாக ஸ்மைல்டாக ஒன்று எரிஞ்சிட்டு இருந்தால் உங்களுக்கு ஒன்று தெரியுமா? அக்னி பகவான் என்றைக்குமே ஒரு விழாவெடுத்து நடத்தும் போது ஒரு பந்தம் முடிச்சுட்டு போவாங்க. அது எதுக்காக அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க? தீய சக்திகள்லாம் எதிர்நோக்கி வருமா, இந்த பந்தத்தை பார்த்தோன்னே பயப்பட்டு போயிடுமா. அப்படின்னா அக்னிக்கு பயப்படுறதுக்கு வேறு யாருமே இந்த உலகத்தில் இல்லை. இதான் நெருப்புக்கு நெருப்புக்கு பயப்படாதவங்க யாருமே இல்லை, பயந்தே தீரணுமா. அதனால தான் நெருப்புக்கு மட்டும் அவ்வளோ பவர். அதனால தான் சூரியனை யாராலையும் கிட்ட போக முடியல. அப்படின்னா பார்த்துங்க, அப்போ நம்மளோட வீட்டில் கர்ம வினையெல்லாம் தீரணும், கர்ம வினையெல்லாம் குறையணும், நம் முன்னோர்களுடைய ஆசீர்வாதங்கள் கிடைக்கணும்னா நம்ம வீட்டில் என்றைக்கும் ஒரு விளக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்கணுமா. அதைத்தான் வள்ளலார் செய்தார். ஆதி காலத்தில் அவர் ஒரு பெரிய ஒரு மகான் சித்தராகி இந்த உலகத்துக்கு அரங்கேற்றம் செய்து பல்லாயிரம் வருஷம் தவம் இருந்து இந்த உலகத்துக்கு அவர் அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணைன்னு வச்சார். விளக்குக்கு அவ்வளோ பவர் இருக்குது, நீங்கள் விளக்கேற்றுங்கன்னு சொன்னார். அதனால தான் வீட்டில் விளக்கேற்றாத வீடு தரித்திரம் வந்துடுமா, வெளிச்சம் இல்லைன்னு. அதனால தான் மாலை நேரத்தில் கதவை ஓப்பன் பண்ணி வைப்பாங்க. அந்த காலத்தில் எல்லாம் கிராமங்களெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா மாலை நேரத்தில் மகாலட்சுமி வீட்டுக்குள்ளே வருது, கதவை ஓப்பன் பண்ணி வைங்கப்பாங்க. வீட்டில் மாலை நேரத்தில் கைகாலை கழுவிட்டு தீபம் போட்டு வைப்பாங்க. காலையில் எந்திரிச்சோ தீபம் போடுவாங்க, எண்ணெய் எந்திரிச்சுன்னா மறுபடியும் எடுத்து அதை பற்ற வைப்பாங்க. அந்த வீட்டில் தீய சக்தி எப்போவுமே வராதான். அப்படின்னா பாருங்கள், அப்போ இதெல்லாமே ஒரு ஜாதகத்தில் ஒரு பவர் தானே. முன்னோர்கள் வாழ்ந்தது எல்லாத்தையுமே அதை கரெக்டாக கொண்டு போயிருக்காங்க பாருங்கள். அப்போ நம்மளுக்கு பூச நட்சத்திரம் கடகராசியில் பிறந்தால் அவங்களுக்கும் ஒரு தீர்த்தத்தில் குளிக்கணும். அவங்களுக்கு மட்டும் கர்ம வினை தோஷங்கள் நிவர்த்தி ஆகணும்னா 9 நவதானியம் இருக்கும். அது எல்லாமே ஒரு செடி மூலிகையிலேருந்து வந்தது தான். இந்த மூலிகை தீர்த்தத்தில் 9 நவதானியத்தையுமே அவங்க இரவு நேரத்தில் ஒரு தண்ணியில் ஊற வச்சிடணும். கொஞ்சம் பன்னீர் ஜவாதெல்லாம் போட்டு வச்சிடணும். காலையில் எந்திரிச்சு அதை வடிகட்டி எப்போ போல் நீங்கள் குளிப்பீங்க, அதை குளித்து முடிஞ்சோன்னே இந்த தீர்த்தம் எடுத்து கடைசியாக நவகிரக தீர்த்தம் ஊற்றிட்டால் உங்களுடைய உடம்பில் நவகிரகம் வாழுமா.